Thank you for having us today. Thank you so much. Thank you for having us today. Thank you so much. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் சிறுபான்மை இனத்தவர்களான முஸ்லிம்களுடைய உரிமைகள், சுதந்திரங்கள் மறுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அவ்வாறான நிலைமை இன்று தலைகீழாகவும் மாறியிருக்கிறது. அண்மையில் இங்கிலாந்தினுடைய இளவரசி முஸ்லிம்களை சந்திப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கிறார். பள்ளிவாசலுக்குள் நுழைய வேண்டும் என்றால் ஹிஜாபை கட்டாயமாக அணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிஜாபை அணிந்து கொண்டு அங்கே முஸ்லிம்களை சந்தித்த விடயம் அனைவரையுமே மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது. அதே போல அந்த பள்ளிவாசலினுடைய இமாமை சந்தித்த இளவரசி அவரோடு கைகுலுக்க எத்தனித்த போது மறுத்து விட்டார் இமாம். உண்மையான இஸ்லாமியர்கள் அந்நிய பெண்களோடு கைகுலுக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார் அந்த இளவரசி. இளவரசி கை கொடுத்தும் கைகுலுக்க மறுத்த இமாமை பற்றிய இந்த காணொளி சமூக வலைத்தளங்களில் பாரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எனலாம். பொதுவாக நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சாதாரண நடிகர் நடிகைகளை கண்டாலே அவர்களோடு கைகுலுக்கி அவர்களோடு போட்டோ எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிகமாக ஆர்வமாக இருப்பார்கள். அப்படி இருக்க நாட்டின் இளவரசியோடு கைகுலுக்க மறுத்த இந்த விடயம் இவருடைய ஈமானிய தன்மையை காட்டுகிறது என்று சமூக வலைத்தளங்களில் இவரை பற்றி பெருமையாக பேசி வருகிறார்கள். அதே போல பள்ளிவாசலுக்குள் சென்ற இளவரசி முஸ்லிம்களோடு கலந்து பேசி அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்கள் மத அனுஷ்டானங்களை எவ்வாறு மேற்கொள்ளுகிறார்கள் என்பதையும் இருந்து அவதானித்து பார்த்து சென்ற விடயமும் அனைவரையுமே மெய்சில் இருக்க வைத்திருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டினுடைய தலைவனுக்கும் சிறந்த ஒரு புரிந்துணர்வு இருந்தால் மாத்திரமே அந்த நாடு செழிப்பாக இருக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு.